ஆல்மோஸ்ட் அண்ணாமலை தான் தலைவருங்கிறத நாம் உணர்கிறோம். நாம் நம்ம கருத்தை பிஎம்ஓவுக்கு வந்து அண்ணாமலை தலைவராக இருந்தாலும் தமிழக பாஜகவுக்கு நல்லது. ஒரு மோடிக்கு ஒரு வேல்யூ எடிஷன். அண்ணாமலை வந்து இரட்டை இலக்கத்தில் தாமரையை கொண்டு வந்துட்டார். அவர் தான் ப்ராப்பரான தலைவர், முக்கியமானதாக இருக்குங்க நம்ம கருத்தை வெளிப்படையாகவே நம்ம சொல்லிட்டோம். அண்ணாமலையை கண்டு தையா தக்கான்னு குதிக்கக்கூடிய நபர்களை பாருங்க. அவங்க பிஜேபி ஆதரவாளர்களா பிஜேபி எதிர்ப்பாளர்களா பாருங்க. தமிழக பாஜகவை ரெட்டை இலக்கத்துக்கு கொண்டு வந்துட்டாரு. எடப்பாடி பலகீனப்படுத்திட்டாரு. தான் ஷுட் பி ரிமூவ்டு பை தான் டைமண்ட் கட்ஸ் டைமண்ட் மாதிரி எடப்பாடி அண்ணாமலையால தான் பலகீனப்படுத்த முடியும்னு நம்ம உறுதியாக நம்புறோம். இல்ல சார், இப்போ அண்ணாமலை வரமாட்டான்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா வேற ஒரு பதவியை கொடுத்து அண்ணாமலையை கொண்டு போயிருவாங்க. அது கொண்டு போயிட்டாங்கன்னா சீமானுக்கு பெரிய பிளஸ் ஆயிரும். அந்த 18% வாக்குல பெரும்பகுதி திமுக வேண்டாம், அண்ணா திமுக வேண்டாம். பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்ங்கிற 35 to 40% வாக்காளரோட குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இந்த 18-8-26% வாக்கு இன்னைக்கு என்டிஏயும் சீமானும் எடுத்திருக்குது. ரெண்டு பேரும் ஒரே கருத்தியல்ல தான் வாக்கு எடுத்திருக்கிறாங்க. அதுல அண்ணாமலை தான் சீமானுக்கு வளர்ச்சியை ஓரளவு கண்டெயின் பண்றாரு. அப்படி இருக்கும்போது வந்து அண்ணாமலை லீடர்ஷிப் இல்லாம போச்சுன்னா அந்த நேஷனல் மைண்டட் ஓட்ஸ் வந்து சீமான் முன்னாடி போகும். இதுவும் நம்ம பாஜக தலைமைக்கு நம்ம கருத்தா சொல்லிட்டோம். அதிமுக பாஜக விரும்புகிற களம் இல்லை. ஏன்னா அதிமுகவே பாஜக விரும்பாத போது அதிமுக பாஜக விரும்புறாங்கன்னா மகாராஷ்டிராவில் மக்களவையிலே பாஜக மேல வந்திருக்காங்க. அதிமுக டிக்ளைனிங் பார்ட்டி. அது இல்லாம தெருவில் நின்று எடப்பாடியே வேண்டான்னு சொல்லும் போது நாங்க கூட்டணி யார் சொன்னாலும் அது பாஜக பலகீனப்படுத்தக்கூடிய ஒரு இதாக தான் இருக்கும். ஓப்பனா சொல்லிட்டு அண்ணாமலை இல்லாத பாஜகவை விரும்புறாருன்னா நம்மளே 117 சீட்டு தாரேன், அண்ணாமலை இல்லாத பாஜக வேணும்னா நம்மளே மோடி கிட்ட பேசலாமே. அண்ணாமலே அதுக்கு ஓகே சொல்லிடுவாரு. அதான் ஜெயக்குமாரை வச்சு வேலுமணி அடிச்சு இருத்திட்டாரு. வேலுமணி பெரிய வழி இல்லாம அந்த கட்சியில் இருக்கணும்னா எடப்பாடின்னு பதினப்பாட வேண்டிய நிலைமையில இருக்காரு வேலுமணி. பிஜேபி கூட்டணி வேண்டாங்கிறவங்க தான் அதிமுக பலமா இருக்கிறாங்க. விஜய் கிறிஸ்தவர் ஜோசப்ங்கிற 3 சீட்டு 12 சீட்டுக்கு மேல எடப்பாடி கொடுக்க மாட்டாரு. அதுக்கு மேல பலம் நிரூபிக்காத விஜய்க்கு கொடுத்தாருன்னா எடப்பாடிக்கு பலகீனம். விஜய் வச்சு சீட்டு வரும்னு என்ன கேரண்டி இருக்குது? விஜய் முதல்வரா சொன்னா ஓட்டு விழலாம். விஜய் இன்னொருத்தர முதல்வரா சொன்னா ஓட்டு விழுமா? சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் ஆய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், அண்ணாமலை அவர்கள் மீண்டும் தலைவர் ஆவாரு, அப்போ ஆயிடுவாரு இப்போ ஆயிடுவாரு சொல்லி காலம் தாழ்த்திட்டே போறாங்க. என்ன நடக்குது தமிழக பாஜகவில்? அண்ணாமலை சிறப்பாக செயல்படுறாருன்னு டாக்டர் தமிழிசை முன்னாள் தலைவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. அண்ணாமலை அமித்ஷா சென்னை வரும்போது மிகுந்த முக்கியத்துவத்தை பெற்றிருக்கிறாரு. அண்ணாமலை தன் பேட்டிலே திராவிட கட்சியோட கூட்டணி போனால் தமிழக பாஜக 2% போயிருங்கிற கருத்தை முன்மொழிஞ்சு சொல்லியிருக்கிறாரு. அண்ணாமலை தான் பிப்ரவரி 14 அந்த கோவை குண்டுவெடிப்பு இதை முன்னெடுத்து செயல்படுறாரு, இந்து முன்னணி அந்த நிகழ்ச்சியை. தென் திருப்பரங்குன்றம் அந்த நிகழ்ச்சியில் அண்ணாமலை முக்கிய பங்காக்குறாரு. ஒவ்வொரு இஷ்யூலையும் அண்ணாமலை தெளிவாக தான் போயிட்டுருக்காரு. வெரி எஃபெக்டிவாக இருக்காரு. டங்ஸ்டன் சுரங்கம் இந்த இது வந்து அமைச்சர் வந்து அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இது பண்றாரு. ஆல்மோஸ்ட் அண்ணாமலை தான் தலைவருங்கிறத நாம உணர்றோம். நாம நம்ம கருத்தை பிஎம்ஓவுக்கு வந்து அண்ணாமலை தலைவராக இருந்தாலும் தமிழக பாஜகவுக்கு நல்லது. ஒரு மோடிக்கு ஒரு வேல்யூ எடிஷன். அண்ணாமலை வந்து இரட்டை இலக்கத்தில் தாமரையை கொண்டு வந்துட்டாரு. ஸோ அவர் தான் ப்ராப்பரான தலைவர். 2029 மோடி மக்களவை தேர்தலில் தமிழ்நாட்டில் வெற்றி பெறதுக்கு அண்ணாமலை தலைமை வந்து முக்கியமானதாக இருக்குங்க நம்ம கருத்தை வெளிப்படையாகவே நம்ம சொல்லிட்டோம். ஸோ இதில் பாஜகவுக்கு எதிரானவங்க தான் அண்ணாமலைக்கு எதிராக பேசுறாங்க. நீங்க அந்த முகங்களை பாருங்க. அண்ணாமலையை கண்டு அது அந்த வார்த்தையை சொல்லதுக்கு பண்டுட்டணும் சொல்லக்கூடிய வார்த்தை. அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பல. இப்போ அப்படி பண்றவங்க நண்பர்களாட்டும் இருப்பாங்க, அதனால அந்த வார்த்தை வேண்டாம். அண்ணாமலையை கண்டு தையா தக்கான்னு குதிக்கக்கூடிய நபர்களை பாருங்க. அவங்க பிஜேபி ஆதரவாளர்களா பிஜேபி எதிர்ப்பாளர்களா பாருங்க. பிஜேபி வீக்கன் ஆகும்னு நினைக்கக்கூடியவங்க தான் அண்ணாமலை போயிட்டு அது வீக்கன் ஆயிடுங்கிற மாதிரி அவங்க வெறித்தனமா இருப்பாங்க. முன்னம் ஒரு கட்டத்தில் மோடி சசிகலாவை சிஎம்மா சொல்லிடுவாரு. அரசியல் வந்து சசிகலா வர்சஸ் ஸ்டாலின் இருக்கும், பிஜேபி இங்கே இடமே இருக்காதுன்னு சொல்லி தெரிஞ்சு பாருங்க. அந்த முகங்கள் தான் இதுலயும் சொல்லும். அதே முகங்கள் தான் நீ பார்த்தா தெரியும். அந்த முகங்கள் நம்ம மோடிக்கு ஒரு வேல்யூ அடிஷனாட்டு
அண்ணாமலை இருக்கிறாரு. அண்ணாமலை தமிழக பாஜகவை ரெட்டை இலக்கத்துக்கு கொண்டு வந்துட்டாரு. எடப்பாடி பலகீனப்படுத்திட்டாரு. தான் ஷுட் பி ரிமூவ்டு பை தான் டைமண்ட் கட்ஸ் டைமண்ட்ங்கிற மாதிரி எடப்பாடி அண்ணாமலையால தான் பலகீனப்படுத்த முடியும்னு நம்ம உறுதியாக நம்புறோம். அது ஏற்கனவே ஹி ப்ரூவ்ட் இட். ஸோ மீண்டும் அண்ணாமலை அதை நிரூபிப்பார். அண்ணாமலை தலைவராக வருவாங்க. நம்ம எதிர்பார்ப்பு, பொறுத்திருந்து பார்ப்போம். இல்லை சார், இப்போ அண்ணாமலை வரமாட்டான்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, வேற ஒரு பதவியை கொடுத்து அண்ணாமலையை கொண்டு போயிடுவாங்க டெல்லி மேலிடம் சொல்றாங்களே. அப்படி கொண்டு போயிட்டா உங்களுக்கு ப்ளஸ்ஸா மைனஸா? அது கொண்டு போயிட்டாங்கன்னா சீமானுக்கு பெரிய ப்ளஸ் ஆயிரும். அந்த 18% வாக்கில் பெரும்பகுதி திமுக வேண்டாம், அண்ணா திமுக வேண்டாம், பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்ங்கிற 35 to 40% வாக்காளரோட குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இந்த 18-8-26% வாக்கு இன்னைக்கு என்டிஏயும் சீமானும் எடுத்திருக்குது. ரெண்டு பேரும் ஒரே கருத்தியல்ல தான் வாக்கு எடுத்திருக்கிறாங்க. அதுல அண்ணாமலை தான் சீமானுக்கு வளர்ச்சியை ஓரளவு கண்டெயின் பண்றாரு. அப்படி இருக்கும்போது அண்ணாமலை லீடர்ஷிப் இல்லாம போச்சுன்னா அந்த வாக்குகள் பெரும்பகுதி சீமானுக்கு முன்னாடி ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன அந்த நேஷனல் மைண்டட் ஓட்ஸ் சீமான் முன்னாடி போகும். இதுவும் நம்ம பாஜக தலைமைக்கு நம்ம கருத்தா சொல்லிட்டோம். இல்ல அண்ணாமலை தக்காத்தி வைக்கிறார், ரைட்டு, சீமானுக்கு போற ஓட்டை. தமிழிசை அவர்கள் ஒரு வாட்டி சீமானை வளர்த்து விட்டாங்கன்னு சொல்லி சொன்னீங்களே ஒரு வாட்டி, அது என்ன கருத்து? அது தமிழிசை அம்மையார் மட்டும் நான் குறை சொல்ல முடியாது. அவங்க ஒரு மோடி லாயலிஸ்ட். சசிகலா அம்மையார் அவங்கள தவிர இன்னொருத்தர் இருந்தா இன்னைக்கு சசிகலா அம்மையார் தான் சிஎம்மா இருந்திருப்பாங்க. நான் மனப்பூர்வமா சொல்றேங்க, தமிழிசை அம்மையாரை தவிர இன்னொருத்தர் பாஜக தலைவராக இருந்திருந்தா இன்னைக்கு சசிகலா அம்மையார் தான் தமிழ்நாட்டுக்கு சிஎம்மா இருந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு உணர்வுபூர்வமாக ஸ்டெடியா நின்ன ஒரு அம்மையார் தான் அவங்க. ஆர்கே நகர் எலெக்ஷன் வரும்போது பொன்னாரு பலரும் இவங்க தலைவராக இருக்கிறது பிடிக்காதவங்கள்லாம் ஒரு அரசியல் பண்ணி சீமான் தமிழ் தேசியம் இந்துத்துவாவோட ஆர்கே நகரில் அதிக வாக்கு எடுத்துட்டு, அதுதான் சீமானுக்கு முதற்கட்ட வளர்ச்சி. 1.1 இருந்து சீமான் முதற்கட்ட வளர்ச்சி அதுதான். தமிழ்நாடு ஃபுல்லாக கேடர்ஸை போட்டு தம்பி கலைக்கோட்டு உதைத்த கேண்டிடேட்டா போட்டு தமிழ் தேசியம் இங்கே ஆழமாக வேறுண்டு போகுதுன்னு ஆர்கே நகரில் சீமான் நிரூபிச்சாரு. அதுதான் சீமானுக்கு இன்னைக்கு 8.2 வர்றாருன்னா அதுதான் சீமானுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வளர்ச்சி. இல்லை சார், நீங்கள் பலமுறை பேசும்போது நான் கேட்டிருக்கேன், 2029 மோடிக்கு ஆதரவாக தமிழ்நாட்டில் எனக்கு இருக்கணும்னு நீங்கள் பேசியிருக்கீங்க. 26 பாஜக மேலிடம் இங்கே சதவீதத்தை உயர்த்தினா மட்டும் போதும்னு நினைக்குமா, இல்லை எம்எல்ஏ சீட் நமக்கு இத்தனை வேணும்னு நினைக்குமா? 26 பாஜக மேலிடம் இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி 29 மோடிக்கு இங்கே கணிசமான சீட்டு வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு இருக்கும். 26 நிலைப்பாடு என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதான் 29 கணிசமான சீட்டு வெற்றி பெறத்தக்கன இருக்கும். இல்ல இந்த இடத்துல 26க்கு கூட்டணியை நோக்கி செல்லணும் அப்படின்னு நிலைப்பாடு எடுத்தாங்கன்னா அதிமுகவை விரும்பினால் பாஜக அங்க களம் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதிமுக பாஜக விரும்புற களம் இல்லை. ஏன்னா அதிமுகவே பாஜக விரும்பாத போது அதிமுக பாஜக விரும்புறாங்கன்னா நயனார் நாகேந்திரனோ எக்ஸோ ஒய்யோ கூட்டணின்னு விரும்பக்கூடியவங்க எடப்பாடி கிட்ட பலத்தின் அடிப்படையில் பங்கீடு, நாங்க 110 சீட்டுனா உங்களுக்கு 99 சீட்டு, எங்களுக்கு 10 சீட்னா உங்களுக்கு 9 சீட்டு, எங்களுக்கு 20னா உங்களுக்கு 18, எங்களுக்கு 50னா உங்களுக்கு 45, எங்களுக்கு 100னா உங்களுக்கு 90, எங்களுக்கு 110னா உங்களுக்கு 99. என்டிஏக்கும் உங்களுக்கும் 20-18ங்கிற பலம் மக்களவையில் கிடைச்சிருக்குது. ஹரியானா மகாராஷ்டிராவில் மக்களவையிலே பாஜக மேல வந்திருக்காங்க. அதிமுக டிக்ளைனிங் பார்ட்டி. ஸோ இந்த ஒரு பங்கீட்டுல எடப்பாடி தயார்னு சொல்லி ஒரு ப்ரொபோசலை எடப்பாடிட்டு நயனார் வாங்கி கொடுத்தாருன்னா அது வேலிடா இருக்கும். அது இல்லாமல் தெருவில் நின்று எடப்பாடியே வேண்டான்னு சொல்லும்போது நாங்கள் கூட்டணி யார் சொன்னாலும் அது பாஜக பலகீனப்படுத்தக்கூடிய ஒரு இதாக தான் இருக்கும். இல்லை, பல பேரோட கருத்து அண்ணாமலை இல்லாத பாஜகவை எடப்பாடி விரும்புறதா சொல்றாங்களே சார். அப்படி அண்ணாமலை இல்லாத உங்கள்கிட்ட சொன்னாரா? இல்ல, எதிர்கருத்துக்கள் சொல்றவங்க உங்கள்கிட்ட சொன்னாரா? எதிர்கருத்து சொன்னாருன்னா ஓப்பனா சொல்லிட்டு அண்ணாமலை இல்லாத பாஜகவை விரும்புறாருன்னா நம்மளே 117 சீட்டு தாரேன், அண்ணாமலை இல்லாத பாஜக வேணும்னா நம்மளே மோடிக்கிட்ட பேசலாமே. அண்ணாமலே அதுக்கு ஓகே சொல்லிடுவாரு. 117 சீட்டு பாஜக நான் ஒத்துக்கிறேன், யார் சிஎம்ங்கிறது புறவு முடிவு பண்ணிக்கலாம், அண்ணாமலை எனக்கு தலைவராக இருக்கக்கூடாதுன்னு சொன்னா அண்ணாமலையே என்னால பாஜக 117 சீட்டுன்னு வருதுன்னா ஒரு திராவிட கட்சி 50-50 வருதுன்னா வெள்ளன் குட்டின்னு அண்ணாமலையே ஏத்துக்கிட்டு போயிருவாரு. அந்த அளவுக்கு மோடிக்கு ஒரு வேல்யூவேஷனா தான் அண்ணாமலை இருக்காரு. அது எப்படி சார் கொடுப்பாரு எடப்பாடி ஈக்குவலா? அப்ப துரத்திக்கு போடுவாங்க கருத்தை. அது அப்ப உனக்கு குழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசையா? அண்ணாமலை இருக்கக்கூடாதுன்னா 100-90ங்கிறத 100-100ன்னு வா, ஓகே, அண்ணாமலையே அதுக்கு ஒத்துட்டு போவாரு. அப்ப அவருக்கு அண்ணாமலைக்கு இது பிரச்சனை கிடையாது. 117 50-50ன்னு எடப்பாடி சீட் ஷேரிங் வருவாருன்னா அண்ணாமலை ஒத்துட்டு போறாரு. அண்ணாமலைக்கு என்ன இருக்குது? நீங்க எடப்பாடி கில்லாடி, ஜெயக்குமார் விஜய்க்கெல்லாம் 8 சீட்டுங்கிறாரு. இந்த தெருவில் இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்கள், விஜய் செய்தி தொடர்பாளர்கள், விஜய்க்கு உங்களுக்கு தொடர்பே கிடையாது. அந்த ஸ்ட்ரீட்ஸ் துள்ளிட்டு இருக்காங்க. எடப்பாடி 8 சீட்டு தான் மதிச்சு வச்சிருக்கிறாரு. அப்ப பிஜேபியும் 20 சீட்டுக்கு தான் மதிச்சாரு.
அண்ணாமலையை அவர் மாத்திடுவாருன்னா 117 117 ஒரு ப்ரொபோஷனல் வரட்டு, அண்ணாமலையை மாத்தணும் வரட்டு, அப்போ கன்சிடர் பண்ணலாம். அவரே வரலையப்பா கூட்டணிக்கு. இல்ல எடப்பாடி பேச்சு மட்டும் தான் பாஜக வேணாம்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள முக்கிய தலைவர்கள் எஸ்பி வேலுமணி கூட எடுத்துக்கலாம். ஆனா விரும்புறாங்கல்ல அவங்க விரும்பி என்ன விரும்பாம போய் என்ன ஒற்றை தலைமை எடப்பாடிக்கு தலைமை. இல்ல சார், எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப ஜெயக்குமார் இங்க நின்று போட்டிட்டு தோல்வி அடைந்த 2021 அப்ப சொல்றாரு நான் தோக்குறவன் அந்த தொகுதியில, காரணம் சிறுபான்மையினர் ஓட்டு எனக்கு வரல, அது பிஜேபி கூட்டணி வச்சனால தான் அவர் ஒரு பக்கம் சொல்ல. எஸ்பி வேலுமணிக்கு அந்த பிரச்சனை கிடையாது, அவர் பிஜேபி கூட்டணி தான் சாலிடா வெற்றி பெறுவார். இப்படி இங்கே இரண்டு கருத்துக்கள் இருந்துச்சுன்னா எடப்பாடி யார் பக்கம் நிப்பான்னு நினைக்கிறீங்க? அங்க அதான் ஜெயக்குமார் வச்சு வேலுமணி அடிச்சு இருத்திட்டாரு. வேலுமணி பெரிய வழி இல்லாம அந்த கட்சியில் இருக்கணும்னா எடப்பாடின்னு பாட வேண்டிய நிலைமையில இருக்காரு வேலுமணி. ஒன்னும் பெருசா இல்ல வேலுமணி. அவர் கருத்தை தான் சொந்த கருத்துன்னு நெத்தியடியா ஜெயக்குமார் போட்டு அடிச்சு தகர்த்துட்டாரு. பிஜேபி கூட்டணி வேண்டாங்கிறவங்க தான் அதிமுக பலமா இருக்கிறாங்க. சி.வி. சண்முகம், கே.பி. முனுசாமி, இவர் வீரமணி எல்லாம் ஆம்பூர் வாணியம்பாடி சைடு உள்ளவர். எப்படி அவர் வேணும் பாரு, அன்பழகன், அந்த அவங்க தான் பாஜக கூட்டணி வேண்டான்னு சொல்றவங்க. வேணும்னு சொல்லுவாங்க, வாயை திறக்க முடியலையே. அப்ப எடப்பாடி ஒற்றை தலைமை தான், நாங்க அவர் கருத்து தான் நாங்க நிற்கும். ஓகே சார், சிறுபான்மையினர் ஓட்டு இன்னைக்கு இருக்க சூழ்நிலை என்னவா சார் இருக்கு பாஜகவுக்கு? திமுக காங்கிரஸ் அணிக்கு இருக்கு. அது அதிமுக பாஜக ஒன்று சேர்ந்தா அங்க நிலைப்பாடு ஏறுமா இறங்குமா? எங்க எப்படி ஒன்று சேரதுங்கிறது இல்லாம ஒன்று சேர்ந்தாருன்னு மொட்டச்சாத்தான் குட்டையில விழுந்தான்னு பேசிட்டு இருக்கீங்க. இல்ல சார், காரணம் என்னன்னா 2021 அதிமுக பாஜக கூட்டணி அப்படி இருக்கும்போது தினகரன் தனித்து நின்னார்ல. இப்ப தினகரன் சேர்ந்து வரும்போது இந்த ஓட்டு எண்ணிக்கைகள்லாம் சேர்ந்து வந்து வெற்றிக்கு வாய்ப்பு. அதான்பா, இவங்க 18% அங்க 20% எடப்பாடி ஒத்துக்கிறாரான்னு கேட்டேன். நீ அபிய கொண்டா, நான் உமிய கொண்டு வரேன், நீ அவ்வளவு அரிசி கொண்டா ஊதி சாப்பிடலாங்கிறது இல்ல. அண்ணாமலை அதானு சொல்றாரு. அலைன்ஸ்னா எப்படி அலைன்ஸ், என்ன அலைன்ஸ்? பலத்தின் அடிப்படையில் பங்கீடு 100-90. அண்ணாமலை அந்த ப்ரொபோசலை நயனாற்ற கொடுப்பாரா, பானதிட்ட கொடுப்பாரா, தமிழிசைட்ட கொடுப்பாரா, யார்கிட்ட கொடுக்க போறாரு? எடப்பாடி பழனிசாமி. அண்ணாமலை இல்ல. அண்ணாமலையை நீக்கணும்னு சொன்னா கூட 117 அண்ணாமலை அதுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணக்கு தயாரா இருப்பாரு. ஓகே சார், இப்போ இந்த அதிமுக பாஜக கூட்டணி பத்தியே பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரத்துல அதிமுக தாவேகா கூட்டணி அப்படின்னு ஒரு பேச்சுக்கள் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த கூட்டணி செட் ஆனா உங்களுடைய கால்குலேஷன் என்னவா இருக்கும்? தாவேகா பல நிரூபிக்காத கட்சி. ஜானகி சிவாஜி கொடுத்து ஏமாந்த மாதிரி எடப்பாடி ஏமாற மாட்டாரு. ஜெயக்குமார் 8 சீட்டுக்கு மேல தகுதி இல்ல. விஜயகாந்தாவது 10% வாக்கு எடுத்தாரு. அம்மா 41 சீட்டு கொடுத்தாரு. இவர் என்ன வாக்குன்னே தெரியாது. இவர் கையில இருக்க வாக்கு இவரால் டிரான்ஸ்பர் பண்ண முடியுமானே தெரியாது. இவருக்கு 8 சீட்டுக்கு மேல தகுதி இல்லைன்னு ஜெயக்குமார் சொல்றாரு. ஏன் பார்வை, விஜய் ரசிகர்களுக்கு 3 சீட்டு, விஜய் பிரச்சாரத்துக்கு 3 சீட்டு, விஜய் வெள்ளாளருங்கிறதுக்கு 3 சீட்டு, விஜய் கிறிஸ்தவர் ஜோசப்ங்கிற 3 சீட்டு, 12 சீட்டுக்கு மேல எடப்பாடி கொடுக்க மாட்டார். அதுக்கு மேல பல நிரூபிக்காத விஜய்க்கு கொடுத்தாருன்னா எடப்பாடிக்கு பலகீனம். அவருக்கு 20.4% வாக்குல இருந்தா விஜய்க்கு சீட்டு கொடுக்கணும். அது சீமான் கொடுத்தாலும் பலகீனம். சீமான்ட்டே அதான் சொன்னேன், 30 சீட்டு கொடுக்கலான்னு இருக்கான்னு சொன்னா பல நிரூபிக்காதவருக்கு சீட்டு கொடுத்தா உங்களுக்கு அது பலகீனம். உங்க 8% இருந்தா சீமான் வந்து விஜய்க்கு சீட்டு கொடுக்காத அர்த்தம்னு நானே சொன்னேன், நண்பர்களே இருந்தாங்க. சோ பல நிரூபிக்காத ஒருத்தருக்கு சீட்டு கொடுத்தாருன்னா பல நிரூபிச்சவருக்கு அது பலகீனம். எடப்பாடிக்கு மிகப்பெரிய பலகீனம் அது. விஜய் வச்சு சீட்டு வரும்னு என்ன கேரண்டி இருக்குது? விஜய் முதல்வரா சொன்னா ஓட்டு விழலாம். விஜய் இன்னொருத்தர முதல்வரா சொன்னா ஓட்டு விழுமா? விழாது இல்ல. அப்போ விஜய்க்கு என்ன சீட்டு கொடுக்க முடியும்? ஏசி சண்முகத்துக்கு முதலியார் கூட்டத்தை காட்டின ஏசி சண்முகத்துக்கு கலைஞர் 6 சீட்டு கொடுத்தாரு. யாதவர் கூட்டத்தை காட்டின கண்ணப்பனுக்கு 5-6 சீட்டு கொடுத்தாரு. அதே மாதிரி விஜய்க்கு கூட்டம் காட்டியிருக்காரு, மாநாடு போட்டிருக்காரு, ரசிகர் பலம் இருக்கு, பிரச்சார பலம் இருக்கு, வெள்ளாளர் ஜாதி பலம் இருக்குது, கிறிஸ்தவருங்கிற இது இருக்குது. 12 சீட்டு கொடுப்பாரு. 12 சீட்டுக்கு விஜய் சம்மதிப்பாரா? ஓகே சார், இப்ப இந்த விஜய் அதிமுக எடப்பாடி கூட்டணி இதெல்லாம் இருக்க, விஜய் உள்ள வரும்போது அரசியல் கட்சி ஆரம்பிச்சு வரும்போது பலரும் கருத்து தெரிவிச்சாங்க, இவெல்லாம் நிற்க முடியாது அரசியல்ல, பிரச்சனைலாம் வராதுன்னு சொன்னாங்க. ஆனா பலரும் இல்ல, இன்னைக்கு விஜய்க்கு 20%, 30%, 40% சொல்றாங்க. ஆனா ரவீந்திரன் துரைசாமி மட்டும் இன்னும் பின்வாங்காம அதே நிலைமையில் நீடிக்கிறீங்களே, உங்க கால்குலேஷன் என்ன? இதுல நீங்க நிரூபிச்சாதாங்க ஓட்டு. நிரூபிக்கலன்னா உன் கையில வராத ஓட்டு நீ எப்படி டிரான்ஸ்பர் பண்ணுவேன்? கற்பனை ஓட்டு, இமேஜினரி ஓட்டே இல்ல. அஜித் வந்தா விஜயோட இன்னும் 2% கூட வரும்னு சொல்லுவாங்க. சிவகார்த்திகை வந்தா அதோட அதிக ஓட்டு வரும், சீட்டு வரும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பொய்மை. நீங்க வந்து 2006 விஜயகாந்த் நிரூபிச்சது மாதிரி 8 புள்ளி நிரூபிச்சாதான் உங்க ஓட்டு. 2019 கமலஹாசன் நிரூபிச்ச மாதிரி 3.7 நிரூபிச்சாதான் உங்க ஓட்டு. இப்போ தீபா ஜெயக்குமார், சசிகலா மாதிரி 0%. சசிகலா 0% நான் சொன்னேன். சசிகலா ஃபோல்ஸ் இந்த மாதிரி கூட்டங்கள் கூவி தெரிஞ்ச போது சசிகலா இப்போ 0% தினத்தந்தியில சொல்லுவேன். நான் சொன்ன வார்த்தை 2021 அவங்க 0% தான், 24 0% தான். அதே மாதிரி விஜயும் 0% போயிருவாரு, களத்துக்கு வராமலே போயிருவார் போல இருக்கு. நம்ம வார்த்தையோட வலிமை அப்படி. ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய விஜய்க்கு செய்தி தொடர்பாளர்கள்லாம் நம்ம வார்த்தையின் வலிமை தெரியாது. இப்போ 0% தான். எவன் சொன்னாலும் இப்போ 0% தான்.
26ல நீங்க நிரூபிச்சாதான் அது எண்ணிக்கை. அது நீங்க 50 எடுங்க, 60 எடுங்க, 3 எடுங்க, 4 எடுங்க, எத்தனை எடுத்தாலும் 26ல நிரூபிச்சாதான் அது உங்க ஓட்டு. நிரூபிக்காதவர் அது கற்பனை ஓட்டு. நிரூபிக்காத ஒரு ஓட்டை ஒருத்தர் டிரான்ஸ்பர் பண்ண முடியாது. இந்த அடிப்படை அரசியல் எடப்பாடிக்கு தெரியும், மு.க. ஸ்டாலினுக்கு தெரியும், சீமானுக்கு தெரியும், அரசியல் தலைவர்களுக்கு தெரியும். சீமானே விஜய்க்கு வந்து 30 சீட்டு கொடுக்கலான்னு சொன்னாருன்னா 8% பலம் உள்ள அவரு 30ன்னு சொன்னா விஜய்க்கு பலம் பிரச்சாரத்துக்கு அதுக்கும் 1% தான் விஜய்க்கு பலங்கிற இதெல்லாம் ரேட்டிங் வச்சிருக்கிறாரு. 8 சீட்டு விஜய் கொடுக்கலாம்னா 2% தான் வச்சிருக்காங்க. ஜானகி வந்து 50 சீட்டு சிவாஜி கொடுத்ததுல ஜானகி ஏமாந்து போனாங்க. காங்கிரஸ் ஓட்டு பாதிக்கல. காமராஜ் ஆட்சி அமைப்புன்னு மூப்பனார் 20% வாக்கு எடுத்துட்டாரு. திமுக ஓட்டு பாதிக்கல. அப்ப சிவாஜிக்கு எங்க இருந்து ஓட்டு வந்து? அண்ணா திமுக ஓட்டு தான். ஜானகிக்கு ஓட்டு தான் சிவாஜிக்கு. ஓட்டே பலம் நிரூபிக்காத சிவாஜியால ஜானகிக்கு ஓட்டே வரல. சிவாஜியும் தோத்து போனாரு, ஜானகியும் தோத்து போனாங்க. அந்த கூட்டணியும் பொருந்தா கூட்டணி ஆகி சிவாஜிக்கு சினிமாவும் பாதிச்சிட்டு, விஜயும் பலம் நிரூபிக்காத விஜயும் கூட்டணிக்கு போனாருன்னா ரசிகர்களை வித்துட்டாரு, வியாபாரம் பண்ணிட்டாருன்னு தான் வருமே தவிர வியாபாரிகள் புரோக்கர்கள் சேர்ந்து அரசியல் வியாபாரம் பண்ணிட்டாரா, நோட்டுக்கு சீட்டுக்கும் விலை போயிட்டான்னு வருமே தவிர அது வந்து பொருந்தா கூட்டணி ஆகி விஜய் தோத்தும் போவாரு, சினிமா மார்க்கெட்டும் போயிடும். அவர் செய்ய வேண்டியது விஜயகாந்த் 2006ல நின்ன மாதிரி பலத்தை நிரூபிக்கட்டு, அல்லது ரஜினிகாந்த் மாதிரின்னு சொன்னீங்கன்னா ரிட்டர்ன் பேக், பின்வாங்கி போக வேண்டியதுதான். ரஜினிகாந்த் மாதிரி களத்துக்குள்ள வராம இந்த வார்த்தை பலிச்சிடும். 0% சசிகலா அம்மையார்னு சொல்லும் போது 21 அவங்க 0 தான், 24 0 தான். அதே மாதிரி விஜயும் நான் 0% விஜய்னா 26ல களத்துக்குள்ள வராம சீமான் ஒரு நல்ல அலையன்ஸ்ல ஒரு பவர்ஃபுல் அரித்மெட்டிக் அலையன்ஸ்ல சிஎம் கேண்டிடேட்னா ஜான் ஆரோக்கியசாமி மூலமா சீமானுக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு ரிவர்ட் பேக் அந்த மாதிரி விஜய் போதான் செய்வார். தன்னோட பலத்தை காட்டணும்னா விஜயகாந்த் மாதிரி கமல்ஹாசன் மாதிரி 214 கேண்டிடேட் போட்டு தான் நீங்க பலத்தை நிரூபிக்க முடியும். விஜயகாந்துக்கு ஒரு நிதி, கமல்ஹாசனுக்கு ஒரு நிதி, விஜய்க்கு ஒரு நிதி எல்லாம் இல்ல. அரசியல் தலைவர்கள் ஏத்துக்க மாட்டாங்க. சும்மா பிராண்டிங் மாஸ்டர் வச்சு 4 பேரை ஸ்ட்ரீட் பெல்லோஸை கூலிக்கு பிடிச்சி ஏதாவது பேசலாமே தவிர அது உண்மை இல்லை. விஜய் அன்ப்ரூவ்டு நாட் டெஸ்டட். அதற்காக ப்ரூவ் பண்ண மாட்டாரு, டெஸ்ட் பண்ண மாட்டாருன்னு சொல்லல. அது 2026ல 214 போட்டு தான் அதை ப்ரூவ் பண்ண முடியும். ப்ரூவ் பண்ணாத விஜய ஒரு ஃபோல்ஸா நம்பி யாரும் வரமாட்டாங்க. இவரையும் இன்னொரு இடத்துக்கு போனாருன்னா 8 சீட்டு 10 சீட்டு 12க்கு மேல மதிக்க மாட்டாங்க. அது ஜானகி சிவாஜி உதாரணமே எடப்பாடி மனசுல நல்லா தெரியும். எடப்பாடி ஒன்றும் ஏமாளி இல்ல, இளிச்சவாயர் இல்ல, ரொம்ப தெளிவான ஆளு. 2006ல விஜயகாந்த் தனித்து போட்டிட்டாரு, பலத்தை நிரூபிச்சாரு. 2011ல அதிமுக கூட்டணி வச்சாரு. 2006ல நேரடியாக அதிமுக கூட்டணி வச்சா என்ன இருக்கும்? அன்னைக்கு வஞ்சிருந்தா 15 சீட்டுக்கு மேல ஜெயலலிதா அம்மையார் கொடுக்கல. விஜயகாந்த் வைகோவுக்கு வந்து 35 சீட்டு கொடுத்தாப்புல, விஜயகாந்துக்கு வந்து 15 சீட்டுக்கு மேல தர முடியாண்டாப்புல. அப்பவும் விஜயகாந்த் வந்து 80 சீட்டு கேட்டாரு நாமக்கல் கூட்டத்துல. இது யாருக்கும் தெரியாதுன்னா நாமக்கல் கூட்டத்துல 80 சீட்டு தரேன்னாரு. ஜெயலலிதா அம்மையார் வந்து பலம் நிரூபிச்ச வைகோவுக்கு 35 சீட்டு கொடுத்தாங்க. பலம் நிரூபிக்காத விஜயகாந்துக்கு 15 சீட்டுக்கு மேல கிடையாதுன்னாங்க. அதுக்கு பிறகு விஜயகாந்த் பலம் நிரூபிச்சாரு. 2006ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு பலத்தை 10% ஆக்கினார். 2 தடவை ஓட்டு விழுந்தது. 3ஆவது தடவை 41 கொடுத்தாங்க. ஸோ எஸ்டாப்ளிஷ் பார்ட்டி 2 தடவை பலத்தை நிரூபிச்ச விஜயகாந்துக்கு தான் ஜெயலலிதா 41 சீட்டு கொடுத்தாங்க. இவர் பலமே நிரூபிக்காத விஜய்க்கு எடப்பாடி பலம் சீட்டு கொடுத்தாருன்னா அவருக்கு 20% தான் கொடுக்கணும். எடப்பாடி களம் வர்றதுக்கு முன்னாடியே தோத்து போயிட்டாரு, தோல்வியை ஒத்துக்கிட்டாருன்னு அர்த்தம். இதுதான் யதார்த்த அரசியல். இது தெரியாதவங்க மார்க்கெட்டிங் பிராண்டிக்காக ஜான் ஆரோக்கியசாமி சொல்றாருன்னு 4 பேர் ஸ்ட்ரீட்ல இருந்து பேசிட்டு இருப்பாங்க. அது அரசியல் களத்துல வரும்போது பிளேயர்ஸ் மத்தியில் அதுக்கு வேல்யூ கிடையாது. நீ கருத்து கணிப்பு போட்டுக்கலாம், அது போட்டுக்கலாம். நீ பலம் நிரூபிச்சாதான் மரியாதை, நிரூபிக்கலன்னா பிளேயர்ஸ் வந்து அதை மதிக்க மாட்டாங்க. ஜானகி அன்னைக்கு ஆரம்பிரப்ப சிவாஜி 50 சீட்டுக்கு மதிச்சாங்கன்னா அன்னைக்கு வந்து ஜானகியை வந்து ஸ்பிளிட்டு. அந்த இன்னைக்கு எடப்பாடி 20% இருக்கிறாரு. நீங்க 20% இருக்கிறவர் பல நிரூபிக்காத ஒரு சீட்டு கொடுத்தா உங்க 20ல தான் கொடுக்குறீங்க. நீங்க பலகீனப்பட்டு போனீங்க, நீங்க ரேட்டல்ட் ஆயிட்டீங்க, உங்களுக்கு தான் பலகீனங்கிற நம்ம உடனே நம்ம அதை சொல்லுவோம். சோ எடப்பாடி அடையாள அரசியலுக்கு தான் அதை கொடுப்பாரு. அந்த சீட்டை ஜெயக்குமார் 8 சொல்றாருன்னா ஒரு 12 வரை கொடுப்பாரு, அதுக்கு மேல கொடுக்க மாட்டார். இல்ல சார், அன்னைக்கு அரசியல் ஆளுமை ஜெயலலிதா பலத்தை நிரூபிச்சனால விஜயகாந்த் கொடுத்தாங்க, 2 முறை நிரூபிச்சனால. இன்னைக்கு எடப்பாடியோட சூழ்நிலை இல்ல. நீங்க பலத்தை நிரூபிக்கிற நிர்வாகிகளையோ விஜய் இருந்தா நமக்கு ஒரு பக்கபலமா இருக்குன்ற இடத்துல தான் இவர் இருப்பாரு. கொடுத்தா பலம் நிரூபிக்காத சீட்டு கொடுத்தா பலகீனம் அடைஞ்சிட்டாருன்னு அர்த்தம். விஜய்க்கு அவர் சீட்டு கொடுத்தா அஜித் உடனே கட்சி ஆரம்பிச்சா மற்றவங்க அஜித்துக்கு சீட்டு கொடுத்துருவாங்களா? பலம் நிரூபிச்சாதான் மரியாதை. இப்ப பாருங்க, அஜித் பைக்கு, சீமான் சின்ன மைக்கு. அப்போ அஜித்துக்கு ஒரு வேல்யூ இருக்குன்னு நாம் தமிழர் கேடர்ஸ் வந்து மதிப்பு கொடுக்குறாங்கல்ல. தென் சிவகார்த்தியனை பற்றி சீமான் பேசுறாரு, அவரை வந்து பார்த்தார் சிவகார்த்தியன். அப்போ சீமான் வந்து விஜய் ஒரு ஆளே இல்லைங்கிறாரு. இது ஈரோடு கிழக்கு எலெக்ஷன்ல விஜய் எல்லாம் ஒரு ஆளே இல்லை, தள்ளி போடுங்க அப்படின்னு சிம்பிளா அடிக்கிறாரு.
திமுக அணியும் விஜய் ஒரு பொருட்டாட்டே நினைக்கல. அப்போ எடப்பாடி இதெல்லாம் பார்க்கத்தானே செய்வாரு. விஜய் கள்ளக்குறிச்சி சாராய சபை பார்த்தாரு, திமுகவுக்கு ஓட்டு கூடிட்டு ஓட்டு போலிங் ஜாஸ்தி ஆயிட்டு, தென் நோட்டாக்கு ஓட்டு குறைஞ்சு போச்சு. சீமான் 2021 எடப்பாடி கிளம்படா அச்சப்படுறது கோலையா இருக்கிறேன்னு சொல்லி 3.8 6.8 உயர்த்திட்டாரு. விஜய் கோயம்புத்தூர்ல போய் ஜெயலலிதா மோடியை பார்த்தாரு, ஜெயலலிதா 6% ஓட்டை ஏற்றி 45 ஆயிட்டாரு. அப்போ தனிநபர் விஜய்க்கு ஓட்டு இல்லை. தன் கையில வராத ஓட்டை யாரும் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. விஜய் கையில வந்த ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அது எத்தனை எக்ஸோ ஒய்யோ எத்தனை % இருக்கட்டு, உன் கையில வராத ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், எங்க அண்ணன் சிவாஜி 84 தான் சீஃப் மினிஸ்டர்னு சொன்னா 10% ஓட்டு எடுத்திருப்பாரு. டாக்டர் மோசஸ் எல்லாம் நார்வேல வெற்றியை கூட பெற்றிருப்பாங்க. 214 பவர்ஃபுல் கேண்டிடேட் கிடைச்சிருப்பாங்க. ஆனா அவரு 89 ஜானகி சீஃப் மினிஸ்டர் சொன்னாப்புல, இவர் ஓட்டர்ஸ் ஒரு ஓட்டு கூட இவர் கொண்டு வந்து ஜானகி கான்ட்ரிபியூட் பண்ண முடியல. பலம் நிரூபிக்காத சிவாஜியால எந்த லாபமும் ஜானகிக்கு வரல. அவர் 2 கோடி ரூபாய் சொந்த சொத்தை வித்து அரசியல் செலவழிச்சாரு. வீரப்பன்ட்ட இருந்து காசு வாங்கிட்டு போயிட்டாரு சிவாஜின்னு ஒத்தடியா மக்கள் மத்தியில ஜெயலலிதா தரப்பு அடிச்சுட்டு போயிட்டாங்க. அதே மாதிரிதான் பலம் நிரூபிக்காத விஜய் வந்து சிவாஜி மாதிரி காசு வாங்கிட்டு போயிட்டாருன்னு அடிப்பாங்க. அந்த ஓட்டர்ஸ் வந்து விஜய் சிஎம் மாட்டு தான் ஓட்டு போட இருப்பானே தவிர விஜய் எடப்பாடிக்கு சொன்னா போட மாட்டான். இல்லை சார், இப்போ விஜய்க்கு வந்து இப்போ ஆதவர்ஜனா வந்து விசிகா தூக்கி போட்டாங்க. தூக்கி போட்ட ஆதவர்ஜனாவை விஜய் தூக்கி கொண்டு தலையில் வைத்துக் கொண்டிருக்காருலாம் கருத்துக்கள் வருது. இல்லை ஆதவர்ஜனால என்ன செஞ்சிட முடியும் விஜய்க்கு நினைக்கிறீங்க? அதிமுக கூட்டணியோ இல்லை விசிகா உள்ள கொண்டு முடியும் நினைக்கிறீங்களா? எங்க கூட்டணியில் வர்றவங்க பலம் நிரூபிக்காதவங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. அடையாள அரசியலுக்கான ஒரு சின்ன மரியாதை தான் கொடுப்பாங்க. அதுக்கு மேல ஆதவர்ஜனா மேல இறக்கப்பட்டா சீட்டு கொடுப்பாங்க. நீங்க சொல்லக்கூடிய இந்த பாயிண்ட், அது விசிகா தூக்கி போட்ட ஒருத்தரை 3ஆவது இடத்துல கொண்டு வச்சிருக்காருன்னா, விசிகாவில் 8ஆவது இடத்துல இருந்தவர் இங்க 3ஆவது இடத்துல இருக்காருன்னா, விசிகாவோட சின்ன கட்சி தாவேக்கான்னு விஜய் ரிசல்ட் தெரியறதுக்கு முன்னாடியே ஒத்துக்கிட்டு போற மாதிரி இருக்கு. நிறைய காணொலியில் பார்த்துருப்பீங்க, விஜயின் செய்தி தொடர்பாளர்கள்லாம் கதறுவதை பார்த்துருப்பீங்க. கதறுதல் ஃபுல்லாவே ரவீந்திரன் துரைசாமி அவர்களை நோக்கியே இருக்கு. என்ன காரணம்? ஒருவர் மட்டும் தான் இருக்கீங்களா? இல்ல விஜய்க்கு மோசடிகளை நான் வெளிப்படுத்துறேன். இப்போ ஆதன் மாதேஷ் எனக்கு பயில் சொல்ல முடியல, தம்பி சவுக்கு சங்கர் பயில் சொல்ல முடியல, கஸ்தூரி சங்கர் பயில் சொல்ல முடியல. இவங்கெல்லாம் விஜய் நம்பி ஏமாந்துட்டாங்க. எனக்கு கேள்விக்கு பயில் சொல்ல முடியல. காரணம் விஜய் தரப்பு பண்ணது மோசடி. நம்ம அனலிஸ்ட் வந்து 12,000 ஊரக உள்ளாட்சி வார்டில் 200 வார்டில் நின்றுக்கிட்டு சிம்பிள் இல்லாத இடத்துல ஜெயித்துக்கிட்டு நாங்கள் தான் 3ஆவது இடம்னு மோசடியாக பண்ணுறாங்கிறத சொன்னாங்க. நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிட்டோம். 5000 ஓட்டு உள்ள ஒன்றிய கவுன்சிலர் நிற்கல, 50,000 ஓட்டு உள்ள மாவட்ட கவுன்சிலர் நிற்கல. இது மட்டும் நின்றுக்கிட்டு மோசடி பண்ணாங்க. மோசடி நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிட்டோம். அடுத்தால வந்து வறுமை ஒழிப்பு தினத்தில் 214 தொகுதியிலையும் அன்னதானம் போட்டாங்க. இதில் 35 மேலே போடலைங்கிறத நம்ம சொல்லும்போது அதுக்கு அவங்களுக்கு ஆதாரம் தர முடியல. ஸோ இப்படி நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுறதுனால அவங்க நம்ம மேலே கோவப்படுறாங்க. படுட்டு விஜய் தான் எக்ஸ்போஸ் ஆகிறாரு, விஜய் தான் மோசடி பண்றாருங்கிறத நம்ம தெளிவா தெரியுது. நான் விஜய் மோசடி பண்றாருங்கிறது எடப்பாடி ஃபிங்கர் பிரிண்ட்ல எடுத்துருவாரு. ரவீந்திரன் துரைசாமி நமக்கு எதிராக இருந்தாலும் விஜய் பற்றி அவன் சொல்றது கரெக்ட் தான். நம்ம விஜய்கிட்ட ஏமாந்துடக்கூடாது, அலர்ட்டா இருக்கணும். அதை வச்சு சொன்னாரோ, ஜான் ஆரோக்கியசாமி 4 பத்திரிகையில ட்வீட் பண்ணாலோ உண்மை எதுன்னு நம்ம பார்க்கணும். ரவீந்திரன் துரைசாமி சொல்லதான் கரெக்ட் இந்த விஷயத்துல அப்படின்னு எடப்பாடிக்கு தெரியும், ஸ்டாலினுக்கு தெளிவா தெரியும், சீமானுக்கு தெளிவா தெரிஞ்சிடுச்சு. இதுதான் என் மேல அவங்க கோவப்படுறாங்க. நீங்க 214 கேண்டிடேட் போடுங்க, விஜய் அந்த மாதிரி பலத்தை நிரூபிங்க, கமலஹாசன் மாதிரி பலத்தை நிரூபிங்க. நீங்களும் எலெக்ஷன் கமிஷன் டேட்டாவை மறுத்து சொல்ல முடியாது, நானும் எலெக்ஷன் கமிஷன் டேட்டாவை மறுத்து சொல்ல முடியாது. 2 பேருமே அதை ஒத்துக்கிட்டு போக வேண்டியதுதான். இப்போ நீங்க சொல்றதும் உண்மை இல்லை, நான் சொல்றதையும் நீங்க ஏத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது என்னோட கிளைம் தான், அது உங்களோட கிளைம் தான், ரியாலிட்டி இல்லை. இப்போ சீமான் 8.2 எடுத்தாருன்னா அது ரியாலிட்டி. ஸ்டாலின் 48 வருவாருன்னு 47 ஸ்டாலின் அணி வந்ததுன்னா அது ரியாலிட்டி. எடப்பாடி 15க்குள்ள நிறுத்திடுவோம்னு சொன்னேன், அவர் 20 எடுத்தாருன்னா அது ரியாலிட்டி. என்டிஏ 15 தாண்டுன்னு 18 எடுத்தாங்கன்னா அது ரியாலிட்டி. இப்போ விஜய்க்கு ஓட்டுங்கிறது இமேஜினரி ஓட்டு, ஊதி பறக்கக்கூடிய பலூன், நீர்க்குமிழி, பொய். நீங்க 2026ல நிரூபிச்சாதான் அது உங்க ஓட்டு. அதனாலதான் நீங்க அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டுன்னு சொல்றேன். நீங்க ஊசிய நாட்டி தலைகளை நின்று ஆதவர்ஜனா கச்சக்கால் அடிச்சாலும், ஜான் ஆரோக்கியசாமி ஊசிய நாட்டி தலைகளை நின்னாலும், ஸ்டாலினோ எடப்பாடியோ சீமானோ ரவீந்திரன் துரைசாமி சொல்றதுதான் கரெக்ட். நாம ப்ரூவ்டு லீடர்ஸ், விஜய் ப்ரூவ் பண்ணாதவங்கிறது தான் அவங்க கணக்கு இருக்கும். அண்ணாமலையும் விஜய் அன்ப்ரூவ்டு நாட் டெஸ்டட்னு தான் இருக்கும். அன்ப்ரூவ்டு நாட் டெஸ்டடுக்கு எடப்பாடி சீட்டு கொடுத்தாருன்னா அவருக்கு பலகீனம், விழுந்தே விட்டான் ஐயா, பல நிரூபிக்காத ஒருத்தருக்கு சீட்டு கொடுத்து தோக்கு முன்னே தோல்வி விட்டு விட்டு போயிட்டார் ஐயாங்கிறது தான் யதார்த்தமா இருக்கும். அதுல அலர்ட்டா தான் எல்லாரும் இருப்பாங்க. ஸோ விஜய் பல நிரூபிக்கலாம் 214 போட்டு.
உங்களுக்கு மட்டும் ஒன்றும் கமலஹாசனுக்கும் விஜயகாந்துக்கும் இல்லாத ஸ்பெஷல் எல்லாம் ஒன்றும் விஜய்க்கு கிடையாது, பலம் நிரூபிச்சுட்டு வாங்க அவ்வளவுதான். அல்லது சிவாஜி மாதிரி ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாம பரிதாபமா போங்க. எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் தந்தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.